பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறைவார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை நான் சந்திக்கிறேன். இறைவார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று இயேசு கூறுகிறார். ஒரு நிலக்கிழார் திராட்சை தோட்டத்திலே இதோ வேலை பார்ப்பதற்காக ஆட்களை பார்க்கிறார். காலையில் இருந்தவரை அழைத்து, உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தெனாரியம் தருவேன் என்று சொல்லி வேலைக்கு அழைக்கிறார். அவரும் வருகிறார். 9 மணிக்கு பார்க்கிறார். அவர்களில் சிலர் நிற்கிறார்கள். அவர்களையும் அழைக்கிறார். வேலைக்கு வாங்கள், ஒரு தெனாரியம் தருவேன் என்று அவர்களும் ஒப்புக்கொண்டு வருகிறார்கள். மத்தியானம் 12 மணிக்கும் அதுபோல் மாலை 5 மணிக்கும் பார்க்கிறார். அங்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் வாருங்கள், என் தோட்டத்திற்கு வந்து வேலை செய்யுங்கள், உங்களுக்கு ஒரு தெனாரியம் தருவேன் என்று சொல்கிறார். அவர்களும் வந்து வேலை செய்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேலை முடிந்தவுடன் அந்த நிலக்கிழார் என்ன பண்ணுகிறார் என்றால், கடைசியாக வந்த அவருக்கு, அதாவது 4 மணி 5 மணிக்கு வந்தவர்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்கிறார். அப்பொழுது பின்னாடி முதல் வந்தவர்கள் நினைக்கிறார்கள், கண்டிப்பாக எனக்கு அதிகம் கிடைக்கும், ஏனென்றால் நான் காலையில் 9 மணிக்கு வந்துள்ளேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவருக்கும் ஒரு தெனாரியம்தான் கொடுத்த பொழுது அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், எதற்காக அவர்கள் முணுமுணுத்தார்கள்? பின்னாடி வந்தவர்களுக்கெல்லாம் அதேதான், எங்களுக்கும் அதேதானா என்று. ஆண்டவருடைய சித்தம், அவர் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமென்று அவர் முன்பு கூறியிருந்தாரோ, ஒத்துக்கொண்டிருந்தாரோ, அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த வேலைக்காரர்கள், அவர்கள் எனக்கு இவ்வளவுதானா என்று மனம் ஏங்குகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் நல்லது செய்வது நல்லது, நான் நல்லது தான் செய்கிறேன், யாருக்கும் குறைவாக கொடுக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். எதை யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நினைக்க வேண்டும். அதற்காக நாம் முறுமுறுக்கவோ கூடாது. விண்ணரசை இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். ஆமேன்.